ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து உணர்வுகளுக்கும் உங்கள் உயிரே குருவாக இருக்கிறது என்று எண்ணி உங்கள் உயிரை குருவாக மதித்து ஈசனாக மதித்து வாழ்தல் வேண்டும். நாம் ஈசனுக்கு எப்படி அடிபணிகின்றோமோ ஆலயங்களில் இதே போல நம் உயிருக்கு தீமை என்றோ தீமையான சொல் என்றோ தீமையான நிலைகளை நுகர்வதென்றோ இவையெல்லாம் நாம் நுகர்ந்தால் நம் உயிரிலே பட்டு நம் உயிரான ஈசனுக்கு தீமையின் உணர்ச்சிகளை ஊட்டப்படும் போது நாம் ஈசனுக்கு தவறு செய்கிறோம் என்று பொருளாகின்றது. அதே சமயத்தில் உடல் உள்ள அனைத்துக்கும் குருவாகின்றது உயிர். ஆகவே குருவுக்கு இன்னலோ சங்கடமோ சலிப்போ ஏற்படும் நிலைகளை செய்யலாகாது. ஆக இதை போன்று நாம் நமது உயிரை ஈசனாகவும் குருவாகவும் மதித்து நடத்தல் வேண்டும். நாம் தீமைகளையோ சலிப்பையோ சஞ்சலத்தையோ சங்கடத்தையோ கோபத்தையோ குரோதத்தையோ பகமையோ இதே போன்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் நம் உயிரான ஈசனுக்கு நாம் அசுத்தப்படுத்துகிறோம் என்று பொருள். அதே சமயத்தில் உடல் உள்ள அனைத்து குணங்களுக்கும் நம் உயிர் குருவாக இருப்பதனால் குருவுக்கு துரோகம் செய்கிறோம் என்று பொருள். ஏனென்றால் நாம இதே உயிர்தான் பல கோடி சரீரங்களை கடந்து ஒவ்வொரு சரீரத்திலையும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நுகர்ந்த உணர்வுகளை அதற்கு தக்க உறுப்புகளை மாற்றி உடல்களை மாற்றி குணங்களை மாற்றி இன்று நாம் மனிதனாகும் போது இவையெல்லாம் தீமை என்று நினைத்து தீமையை அகற்றக்கூடிய வல்லமை பெற்றது ஆறாவது அறிவு. நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிடும் உணர்வை நம் உயிர்தான் உருவாக்கியது. ஆக நஞ்சினை மலமாக மாற்றப்படும் போது நஞ்சு என்ற நிலையோ தீமை என்ற நிலையோ நாம் நுகர்ந்தறிந்தால் அந்த தீமை என்ற நிலையில் உயிரான ஈசனுக்கு படும்போது அந்த நஞ்சையும் அந்த உணர்கொப்ப உருவாக்கிவிடும். ஆகவே ஈசனாக மதிக்க தெரிந்த நாம் தீமை என்ற உணர்வுகளை நாம் நுகராது அவ்வப்போது நாம் மன தூய்மை செய்து கொள்தல் வேண்டும். உதாரணமாக இன்று கையிலே மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு தொழில் செய்தாலும் அல்லது கையிலே விஷத்தை தொட்டு விஷத்தை நீக்க தெரிந்தாலும் ஆனால் நம்முடைய கையில் அந்த சுத்த கைகளை சுத்தப்படுத்துகின்றோம், உடலை சுத்தப்படுத்துகின்றோம், துணியை சுத்தப்படுத்துகின்றோம். இதே போல நுகர்ந்தறிந்த உணர்வுகள் நம் உடலான ஈஸ்வரனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலில் அசுத்தங்கள் சேராது பாதுகாத்துக் கொள்ளும் சக்தி ஆறாவது அறிவுக்குண்டு. இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்தி நம் உயிரான ஈசனை நாம் மதித்து நடந்து இந்த உடலுக்குள் ஈசனாக இருப்பினும் குருவாக இருந்தது உயிரை. ஆகவே குருவை மதித்து நடத்தல் வேண்டும். மதித்து நடத்தல் வேண்டும் என்றால் நமது வாழ்நாளில் சலிப்போ சஞ்சலமோ மீண்டும் நினைப்படுத்துகின்றேன், வெறுப்போ வேதனையோ கோபமோ இதை போன்ற எத்தனையோ வகையான உணர்வுகளை நாம் நுகர நேருகின்றது. அந்த உணர்வுகள் நம் உயிரை பட்டுதான் உடலுக்குள் உணர்ச்சிகளை அறிய முடிகின்றது. இவை அனைத்தும் உடலான இரத்தங்களில் கலக்கப்படும் போது நமது உடலை உருவாக்கிய நல்ல அணுக்களை விஷத்தின் தன்மை போய் இரத்தத்தில் கலக்கப்படும் போது நம் உடலை உருவாக்கிய நல்ல அணுக்கள் அனைத்தும் விஷத்தின் தன்மையை மாறிவிடும். ஆக உயிரான ஈசனால் பல கோடி சரீரங்களிலே தீமைகளை நீக்கி இந்த மனித உடலை உருவாக்கிய அந்த ஈசனுக்கு அவன் உருவாக்க இந்த ஆறாவது அறிவு தீமைகளை நீக்க தெரிந்தும் தீமைகளை நீக்காது உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்ட
இந்த உடலை வேதனை, வெறுப்பு, சலிப்பு, சஞ்சலம், சங்கடம், கோபம், குரோதம் என்ற உணர்வுகளை நாம் சுவாசிப்போம் என்றால் நாம் இரத்த நாணங்களிலே கலந்து ஆக விஷத்தன்மையான நிலைகள் இரத்தங்களாக மாறி நம் உடல் உள்ள அணுக்களில் விஷத்தன்மை மாறி இந்த மனித உடலை சிதையச் செய்து சின்னாபின்னமாக்கி விடுகின்றது. எதனால்? ஈசனால் மனிதனாக உருவாக்கியது, தீமைகளை நீக்கும் வலுவை கொடுத்தது. இந்த ஆறாவது அறிவை சீராக தீமை என்று தெரிகின்றது. உடனே நாம் துடைக்க தெரியவில்லை என்றால், இன்று மலம் இங்கே இருக்கிறது என்றால் மலத்தை துடைக்காது நாம் மலத்தின் மேல் அமர்ந்தால் அந்த நாத்தம் வரதான செய்யும். இதே போல தீமை என்ற உணர்வுகளை நாம் அகற்றி பழகுதல் வேண்டும். தீமை என்று தெரிகின்றது, நம் உடலுக்குள் போகாது தடுத்து பழகுதல் வேண்டும். அப்படி தடுத்தோம் என்றால் நம் உயிரான ஈசனுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்றோம். ஆக தீமை என்ற உணர்வுகள் நாம் சுவாசிக்க நேர்ந்தால் அதை நமக்குள் போகாது தடுத்து நிறுத்த நாம் எண்ணினால் நாம் உயிரான குருவுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்றோம், மதிக்கிறோம் என்று பொருள். ஆனால் அவனால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை வேதனை, வெறுப்பு, சலிப்பு என்று நாம் இதை நுகரும் போது ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை நாம் சதைய செய்யும் சக்தி பெறுகின்றோம், ஆறாவது அறிவு இருந்தும். ஆகவே இதை நாம் மாற்றி பழக வேண்டுமா இல்லையா என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்று சித்ரா பௌர்ணமி என்பதனை நாம் தெரிந்து கொண்டோம். ஆக வருடத்தில் ஒரு நாள் சித்திரை வருகின்றது, அதில் இந்த பௌர்ணமி வருகின்றது. ஆக சித்திரை என்றால் நாம் நமது வாழ்க்கையில் இந்த சித்திரை மாதத்தை கடந்த காலத்தில் நாம் வளர்த்து கொண்ட உணர்வுகளில் நாம் ஒவ்வொரு குணங்களையும் மறைத்திருக்கின்றது ஒரு திரையாக. ஆக இந்த புது வருடம் நாம் பிறக்கப்படும் போது இந்த திரையை நீக்கிவிட்டு தெளிந்த மனம் கொண்டு தீமைகள் அகற்றி நாம் நல்ல தெளிவான மனதை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு நினைப்படுத்தும் நாள்தான் சித்திரை. அதாவது இந்த மாதம் நல்ல மாதங்களாக அமைய வேண்டும், தீமைகளை நீக்கிடும் அருள் சக்தி பெற வேண்டும். ஆக அனைவருடைய நிலைகளிலும் நல்ல வளம் பெற வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும், மலரிப்பழம் மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்றும் நாம் அதை எண்ணும் போது நமக்குள் தீமை என்ற உணர்வை நீக்கிவிட்டு தெளிவான நிலைகள் வர முடிகின்றது. அதே சமயத்தில் நாம் நல்ல சொல்லாகவும் நல்ல செயலாகவும் நாம் செயல்படுத்தும் போது நம்மை எதிரில் நின்று இன்னொரு மனிதன் பார்த்தால் நாம் செய்த உணர்வின் தன்மை அவர் நுகர்ந்தால் அந்த நுகரும்போது அவர் கண்களால் நம்மை பார்க்கின்றார், அதை நுகர்கின்றார். நாம் பார்வதி பகே நமச்சிவாய். இப்போ ஒருவர் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வும் நல்ல மனதுடன் வெளிப்படும் உணர்வினை நாம் எதிரில் இருக்கக்கூடிய நண்பர்களோ நம்மளுக்கு ஆகாதவர்களாக இருப்பினும் அவர்கள் நல்ல உணர்வுகளை பெற வேண்டும், நல்ல நிலைகளை பெற வேண்டும் என்று நாம் எண்ணினால் நாம் பிறருடைய தீமையான அவர்களாக இருப்பினும் அந்த தீமையை நுகராது நல்லவைகளாக நாம் அவர்கள் நல்லவர்களாக வேண்டும், நன்மை செய்வர்களாக மாற வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கை தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த உணர்வினை மாற்றிவிட்டால் நமக்குள் அதை நுகரப்படும் போது நாம் உயிரான ஈசனின் உணர்வுகள் பெறும்போது, ஏனென்றால் அவர் தீமையை நுகருவதில்லை, அவர் தீமையிலிருந்து விடுபட வேண்டும், நல்ல நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் நுகரப்படும் போது நம் உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களிலே கலக்கின்றது. நாம் பார்வதி பஜே. நாம் உயிரை படப்பும் போது ஒருவர் கெட்டார் என்று நாம் தெரிந்தாலும் அந்த அருணர்வு பெற வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் அது செயல்படும் போது, ஆனால் அவருடைய தீமைகள் நமக்குள் வராதபடி நமக்குள் அந்த உணர்ச்சியை தூண்டி நாம் இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது பார்வதி பஜே நமச்சிவாய். அப்ப அவர்கள் நல்லவராக வேண்டும் என்ற உணர்வு உயிரிலே பட்டு இந்த உணர்ச்சிகள் நாம் இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது நாம் உயிரான ஈசனால் வளர்க்கப்பட்ட மனிதனால் உருவாக்கப்பட்டு நஞ்சினை மலமாக மாற்றப்படும் இது சக்தி கொடுத்த இந்த ஈசனுக்கு
அதை சிறிதும் தளராது அந்த உணர்வை நாம் சேர்த்து நல்ல அணுக்களாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அந்த உறுப்புகளுக்கு நல்ல உணர்ச்சிகளை நாம் ஊட்டப்படும் போது நம் உடல் உள்ள அந்த அணுக்களுக்கு அந்த உயர்ந்த சக்தி கிடைக்கின்றது. உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்ட நிலையை நாம் மீண்டும் நல்ல வேளாக உருவாக்கும் இந்த 6வது அறிவால் நாம் செயல்படுகிறோம். அவர் மோசமாக பேசுகின்றனர், தவறான வழிகளில் பேசுகின்றனர், தவறை செய்கின்றார் என்ற உணர்வை நுகரப்படும் போது அந்த நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிருக்குள் சென்று அந்த உணர்ச்சியை ஊற்றி உணர்ச்சியால் அறிந்த உணர்வுகள் நம் இரத்த நாணங்களிலே கலக்கப்படுவது என்னாகின்றது? அசுத்தம் அடைகின்றது. எனவே நம் உடலின் நல்ல அணுக்கள் உட்கொள்ள சந்தர்ப்பம் அடைகின்றது. அப்ப தீமை என்ற நிலை வருகின்றது. அப்ப நாம் என்ன செய்யணும்? ஈசனால உருவாக்கப்பட்ட நிலையை நாம் அதை மாற்றி அமைக்கும் தன்மை வருகின்றது. ஆகவே நாம் ஈசனுக்கு, நம்மை மனிதனாக உருவாக்கிய ஈசனுக்கு நாம் என்ன செய்தோம்? சற்று யோசனை பண்ணி பாருங்கள். அவனை நாம் போற்றி காத்து இந்த 6வது அறிவால் தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தனக்குள் புகாதபடி தொடைத்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் கையிலே அழுக்குப்பட்டால் தொடைத்து விடுகின்றோம். அதே சமயத்தில் உடலில் அழுக்குப்பட்டால் குளித்து விடுகின்றோம். துணியில் அழுக்குப்பட்டால் துவைத்து விடுகின்றோம். இதே போல நம் ஆன்மாவில் படும் அழுக்கினை நாம் மாற்றவில்லை என்றால் அசுத்தங்கள் என்ற உணர்வு நம் இரத்தத்தில் கலக்கப்படும் போது நமது நல்ல அணுக்களை செயலற்றதாக மாற்றி அழகான உடலை நோய் வரும்போது என்ன ஆகின்றது? உடல் சுருங்குகின்றது, குணங்கள் சுருங்குகின்றது, செயல்கள் மாறுகின்றது. இதையெல்லாம் வழிபடுகின்றது. அப்ப நம் உடலின் தன்மை செயலிழக்கப்படும் போது உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்ட நாம் மனிதன் 6வது அறிவு தெரிந்தும் அதை அசுத்தப்படுத்தி இந்த உடலை சதை செய்தால் நாம் ஈசனுக்கு செய்யும் காணிக்கை எது? அவனை போன்ற உணர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ இதே வாழ்க்கையில் தேய்மைகளை நீக்கி நீக்கி நாம் தொடர்ந்த நிலைகள் பெற்றால் நமக்குள் அந்த தெளிவாகின்றது. இன்று இதை போல நாம் உயிரான ஈசனுக்கும் அதே சமயத்தில் உடலான சிவனுக்கும், ஏனென்றால் நம் உடல் சிவன், ஈசனால் உருவாக்கப்பட்ட உடல் சிவன். ஆகவே நாம் அசுத்தங்கள் என்று நாம் சேர்க்கப்பட்டு தீமையின் உணர்வில் நாம் ஏற்கப்படும் போது இதை வெறுத்து இந்த சேர்த்துக்கொண்ட உணர்வுக்கு தக்க இந்த உயிர் வெளியே சென்றால் என்ன செய்யும்? தீமையும் வேதனையும் விஷத்தையும் நாம் கவர்ந்து கொண்ட பின் இதன் தன்மை கொண்டு வெளியிலே சென்றால் தீமை செய்தே வாழும் புலி, நரி, நாய், பாம்பு போன்ற மற்ற உயிரினங்கள் ஒன்றை கொண்டு குவித்து அதனுடைய உணர்வை ரசித்து சாப்பிடும் உடலாக பெறுகின்றது. ஆகவே இதை போல இதை கொன்று குவித்து ரசித்து சாப்பிடும் தன்மை பெற்றாலும் இதையும் மற்றொன்று கொன்று குவித்து சாப்பிடும் நிலை வருகின்றது. காட்டுகளில் சென்றால் இதை குருநாதர் காட்டுக்குள் அழைத்து செல்லும் போது காண்பிக்கின்றான். ஒன்றை ஒன்று மறைந்தே வாழ்கின்றது, அதனிடம் சிக்காது. ஆக தன் இறைக்காக தேடி செல்லுகின்றது. எப்படியும் தன் இறைக்கு அதை தாக்கி கொண்டு குவிக்கும் நிலையே பெரும்பகுதி வருகின்றது. இன்று நாம் மனிதனான பிற்பாடு நாம் என்ன செய்கிறோம்? ஆடுகளை வளர்க்கின்றோம், மாடுகளை வளர்க்கின்றோம். அதை நம்முடன் பழகப்போம் போது குழந்தை போல வளர்த்தும் அதை கொண்டு நாம் புசித்து ரசித்து சாப்பிடுவோம். காட்டு விலங்குகளோ தப்பித்து செல்லும் நிலை பெறுகின்றது. ஆனால் இந்த உடலை வளர்க்க இன்னொரு உடலை நாம் சேர்த்து இந்த உடலை வளர்க்கின்றோம். ஆனால் இந்த உடலை வளர்க்க போகும்போது இந்த உடலை வளர்க்கப்படும் போது நாம் மற்ற உயிரினங்கள் தான் ஒன்றை கொன்று ஒன்றை தின்று அது வரும் தன்மை பெற்றது. மனிதனான பின் இத்தகைய தீமையின் உணர்வை நாம் ஏற்றுக்கொள்ளாது நாம் அந்த உடல் அமைப்புகளை நாம் ஏங்கி இதை புசிக்க வேண்டும் என்று எண்ணினால் இதே இரக்கமற்ற செயல்களை நாம் செயல்பட தொடங்குகின்றோம். இதே போன்று இரக்கமற்ற செயல்கள் செயல்படும் போது இதே உணர்வின் தன்மை அன்பும் பண்பும் நாம் பரிவான நிலைகள் நடந்தாலும் தனக்கு ஒரு காரியம் பெற வேண்டும் என்று எண்ணினால் தன் உடலை காக்க பெரியோர் ஒருவரை துன்புறுத்தி தன் காரியத்தை சாதிக்கும் உணர்ச்சிகள் அங்கே வரும்.
இதையெல்லாம் நம்மை அறியாது வரக்கூடிய இந்த செயலாக்கங்கள். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் சித்திரையில் நாம் மனிதனின் வாழ்க்கையில் நாம் நல்லதை எண்ணுகின்றோம், பிறருடைய தவறான உணர்வுகள் இது மறைத்து விடுகின்றது. உதாரணமாக கண்ணாடியில் நம் முகம் தெரிகின்றது, அதில் அழுக்கு படிந்து விட்டால் கண்ணாடியை பார்த்தால் நம் முகம் சீராக தெரிகின்றதா? அந்த அழுக்கனை நாம் துடைத்தால்தான் நம் முகம் தெரியும். இதே போல நாம் நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம், பிறர் செய்யும் தவறினை உணர்வை நுகரப்படும் நம் ஆன்மாவில் இந்த அழுக்கு படிந்த பின் நம்மை எரியாதை என்ன செய்வதென்றே தெரியாத நிலைகள், நம் முகமே நமக்கு தெரிவதில்லை, ஆனால் இந்த அழுக்கை துடைப்பதில்லை. ஆக சீராக ஒரு பொருள் தெரியவில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? இப்ப நாம் கண்ணுக்கு திரை கோட்டு மறைத்து விட்டால் முன் இருக்கும் பொருளை தெரியாதபடி காலில் இட்டுவிட்டு தட்டிவிட்டமா என்பதோடு மட்டுமில்லை, பாதையில் வைத்திருக்கிறார் பார் என்று இந்த கோபம் வரும். ஏனென்றால் தாக்கிய உணர்வுகள் நம்மை இப்படி பேசும்படி செய்கின்றது சந்தர்ப்பம். இதை போன்ற நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே தவறின் நிலை வருது. அதனால்தான் இந்த சித்திரை மாதம், சித்திரை அதாவது சிறு திரைகளை நீக்கினால், இப்ப உதாரணமாக ஒரு வித்தினை விளைய செய்யும் போது தன் உணர்வின் சத்தை கவர்ந்து அந்த உணர்வின் தன்மை வரும்போது சிறுக சிறுக விலக்கி தன் இலைகளை வெளிப்படுத்துகின்றது. ஆக தன் இலைகளை வெளிப்படுத்தும் போது உணர்வுகள் கலந்து கலந்து தன் இனத்தை உருவாக்கும் பூத்தன்மை அடைகின்றது. அந்த பூத்தன்மை அடைந்த பின் இதில் எந்த சத்தினை எடுத்து தன் இனத்தை வளர்த்து கொண்டதோ அதன் உணவின் தன்மை ஒன்றாக்கி அதன் வித்தாக வருகின்றது. அந்த வித்தானத்தின் கனி ஆனால் அந்த வித்து முழுமை அடைகின்றது. அதான் சித்திரை கனி என்பது. நாம் இந்த மனிதனின் வாழ்க்கையில் முழுமையான கனி அடையும் பருவம் பெற்றவன். இந்த கனியின் தன்மை அழுகிவிட்டால் என்னாகும்? இந்த வித்தின் தன்மையும் சீராகாது. ஆகவே மனிதன் இந்த உயிரென்ற நிலைகள் வரும்போது கார்த்திகேயா என்று உலக நிலைகள் அறிந்திடும் நிலையும் அகண்ட அண்டத்தையும் அறிந்து உணர்ந்து செயல்படும் இந்த மனித உடலால் வந்த பின் கார்த்திகேய என்ற நிலைகளை பெற்ற நாம் நம்மை மறைக்கும் இந்த திரைகளை நீக்க தவறினால் இருண்ட உலகில் சஞ்சரிக்கும் தன்மைதான் வரும். ஆகவே இதைதான் சித்திரை இந்த மாதம் நாம் தீமை என்ற உணர்வு வந்த பின் அதை நீக்கி தெளிந்த நிலைகள் கொண்டு இந்த வருடத்தை நாம் தெளிவான வாழ்க்கை வாழ்தல் வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வருட பிறப்பு என்ற நிலையில் வைத்திருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த வருடம் பெரும் நாளை சித்திரை மாதம் பிறந்ததென்று நாம் கொண்டாடுகின்றோம். அதே சமயத்தில் இந்த நமது உயிர் இந்த பூமியில் வந்து உடல்பெற்ற நாள். ஏனென்றால் ஒரு தாவர இனத்தை நுகர்ந்து அந்த உணர்வின் தன்மை உடலாகும் போது உடலுக்குள் ஒளியின் உணர்வு மறைந்து விடுகின்றது. இதுதான் சிவன் ராட்டி. இருளுக்குள் இருந்தாலும் தான் உடலின் உணர்வில் நுகர்ந்து அதுவே உணவாக எடுக்கும் மனத்தால் நுகர்ந்தறிந்து மற்றதை நீக்கி தான் மனம் எதுவோ அதை கொண்டு அது வளர்த்து அது வாழுகின்றது என்பதனை நாம் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு எதை நுகர்ந்து உயிர் உடல் பெற்றதோ அந்த மனத்தின் உணர்வு தன்மை கொண்டு மற்றதை நுகராது தான் எதை உடலானதோ உடலாக்க காரணமானதோ அதையெல்லாம் அது நுகரும் தன்மை வருகின்றது என்பதுதான் சிவன் ராத்திரி இருளுக்குள் ஒளி பிறந்தது என்று. அதே சமயத்தில் இந்த உடலாக பெற்றாலும் ஆக அதே சமயத்தில் ஒரு செடியின் சத்தை சீத்தா இந்த உணர்வின் சத்தை சூரியன் கவர்ந்து கொள்ளுகின்றது. கவர்ந்து கொண்ட பின் எந்த உடலால் இந்த உடலின் தன்மை பெற்றதோ அதே உணர்வின் எண்ணங்கள் உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. ஆகவே உடல் பெற்ற பின் தான் இந்த எண்ணங்கள் வருகின்றது. உடல் பெறுவதற்கு முன் இந்த உணர்ச்சிகள் வருகின்றது. உணர்ச்சியின் உணர்வுக்கொப்ப இந்த உடல் அமைகின்றது. ஆனால் உடல் அமைந்த பின் அதே சமயம் இந்த உணர்ச்சிகளால் எண்ணும்போது உணர்ச்சியால் எழுகின்றது. பின் உடலான பின் தான் உணவுக்காக அந்த உணர்வின் அந்த உணர்ச்சிகளை எண்ணும்போது உணர்ச்சிகள் வரும்போது
எண்ணங்கள் வருகின்றது. ஆக எங்கே செடி இருக்கின்றதோ அந்த உணர்வின் நிலை கொண்டு நகர்ந்து சென்று தன் வாழ்க்கை நடக்கும் தன்மை வருகின்றது. ஆகவேதான் உடல் பெற்றது சிவன் ராத்திரி என்றாலும் இந்த உடல் பெற்ற பின் எண்ணத்தா தன்னை வளர்த்துக் கொள்ளும் நிலை வருகின்றது. ஆகவே தான் எதை பெற்றதோ அதை அறிந்து தான் செயலாக்கும் தன்மை பெற்றது. அதுதான் ராமன் பிறந்த நாள் நவமி. இந்த 9 கோள்களின் உணர்வுகள் கலந்து பல மின்னலாகவும் பல நிலைகளானாலும் இந்த 9 கோள்களின் கலவைகளில் ஏற்பட்டதுதான் பல பல நிலைகள் என்று எதன் உணர்வு அதிகமாகுதோ அதன் முன்னணியில் நிற்கின்றது. இந்த 9 கோள்களால் விளையப்பட்ட உணர்வுகள் பல சூரியனால் கவரப்பட்டு இவையெல்லாம் பல கலவைகள். இப்ப நாம் குழம்பு வைக்கிறோம் என்றால் பலவிதமான உணர்வுகளை சேர்த்து செயல்படுத்துகின்றோம். இன்று விஞ்ஞானி என்ன செய்கின்றான்? ஒரு மாட்டில் உடல் உள்ள செல்களை எடுத்து இன்னொரு மாட்டின் செல்களை எடுத்து மற்ற உயிரினங்களின் செல்களை எடுத்து இவையெல்லாம் கலந்து அது ஒரு புதுவிதமான உணர்வின் அதை துடிக்க செய்து ஒரு புது உயிரணுக்களை உருவாக்குகின்றான். ஏனென்றால் ஒரு கருத்தன்மை அடைந்த விந்திலிருந்து அந்த விந்து உயிரினின் தன்மை பெறக்கூடிய தகுதி பெற்றது. அதிலே மற்ற உயிரினங்களின் செல்களை எடுத்து அதன் உணர்வின் தன்மை இந்த உயிருடன் இணைக்கப்பட்டு இந்த விந்துடன் இதன் உணர்வை கலந்து அந்த உணர்வுக்கொப்ப அது மற்ற உடல்களில் அதன் ஈர்ப்பு துடிப்பால் வளரச் செய்வதற்கு செயல்படுத்தும் போது இவன் எதை செல்களை கலந்தானோ அதற்கு தக்க ரூபங்கள் உண்டாகின்றது மிருகங்கள். இது விஞ்ஞானி செய்கின்றான். நாம் இப்ப பார்க்கிறோம் இல்லை, ஆட்டை எத்தனை விதமாக மாற்றுகின்றான். மனிதன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாகவும் மாற்றுகின்றான். இதெல்லாம் இதை இன்னைக்கு மனிதன் முழுமையடைந்த பின் இதே இரத்தத்தில் பலவிதமான உணர்வுகள் கலக்கப்பட்டு அதாவது பெண்பால் என்ற நிலைகளில் உறுப்புகள் உருமாற்றப்பட்டு அதன் நிலை செயலாக்கங்களுக்கு இன்று விஞ்ஞானி ஆணின் தன்மையை பெண்ணாக மாற்றுகின்றான், பெண்ணின் தன்மையை ஆணாகவும் மாற்றுகின்றான். இது விஞ்ஞானி செயல்படுத்துகின்றான். இன்றைய மனித நிலைகளையும் ஆணாக இருக்கும்போது பெண் மோகம் கொண்டான் இந்த உணர்வின் தன்மை நாள் அவளில் வளர்ச்சியாகி பெண்ணின் நினைவே அதிகமாகி இந்த உணர்வின் தன்மை அதிகமானால் இந்த உடலை விட்டு சென்ற பெண் எதனெதன் ஆசைப்பட்டு பிரிதோரை கொள்ள வேண்டும் என்றோ பல உணர்வின் தன்மை அது கலந்து இந்த உணர்வின் தன்மை பெற்றான் என்றால் இவன் இறந்தால் இந்த உணர்வு கலந்த நிலைகள் இன்று மனிதனாக இருக்கும்போது ஆணாக இருந்தான் பெண் மோகம் கொண்ட உணர்வுகள் கலவையாகி அதன் தன்மை கொண்டு இறந்த பெண் கொடூர தவறு செய்கின்றான். பிறரை கொண்டு குவிக்க வேண்டும் என்ற ஆசைக்கு மோகம் கொண்டு தன் இச்சையை கவர பிறருக்கு துன்புறுத்தி இந்த உணர்வின் தன்மை வளர்த்துக் கொள்கிறான் என்றால் இந்த உணர்வும் இவன் உடலை கவரப்பட்டு இதன் வழிகொண்டு இவன் உடலை விட்டு இறந்த பின் எந்த கொடூர நிலை பெற்றானோ இந்த உணர்வும் அவனுடைய காம உணர்ச்சியின் தன்மையும் பெண்ணின் மேகம் கொண்ட இவனுடைய உணர்வுகள் கலக்கப்பட்டு இந்த உயிர் வெளியே சென்றான். புலியின் நிலைகள் வரும்போது பெண்பாலாக தான் உருவாகும். இது எல்லாம் இந்த இயற்கை நீதிகளை கண்டுகொள்வதற்காக சில நேரங்களில் மனிதனின் வேட்கையில் எப்படியெல்லாம் அவன் நடந்து கொள்கின்றான். நுகர்ந்த உணர்வு உயிர் என்ன செய்கின்றது? உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலக்கின்றது. இப்ப விஞ்ஞானி என்ன செய்கின்றான்? இரத்தத்தின் வழிகொண்டு கலந்து உடலுள்ள நோய்கள் உருவாக்கும் அணுக்களுக்கு இதன் வழி மருந்தை செலுத்தி அந்த அணுக்களை ஏற்கச் செய்து அதையும் மாற்றி அமைக்கின்றான். இதே போல மனிதனான நாம் நல்ல உணர்வின் தன்மை பெற்ற பின் நாம் எதை செய்ய வேண்டும்? தீமை என்று உணர்வுகள் நமக்குள் வருகிறது என்றால் அருஞானின் உணர்வை நமக்குள் சேர்த்து இந்த இரத்தத்தில் கலந்தால் நல்ல உணர்வின் தன்மை நாம் அணுக்கள் ஏற்று அந்த அணுக்களின் தன்மை கொண்டு நாம் உயிரை போலவே உணர்வின் தன்மை இருளை நீக்கும் நிலையும் அறிவின் தன்மை கூட்டி அதன் வலிமை தன்று நம்மை காத்திடும் உணர்வு உருவாக்குகின்றது. இதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சித்ரா பௌர்ணமி என்று எண்ணும் போது இதையெல்லாம் நாம் நினைவில் கொள்ளலாம். இந்த வருடம் சித்திரை சிறு திரைகளை நீக்கி தெளிந்த மனதுடன் 6வது அறிவு பெற்றவன் பெற வேண்டும். ஒரு கனியின் தன்மை அது வித்து எதன் உணர்வு பெற்றதோ அதன் நிலை கொண்டு வித்தானத்தும் நிலத்தில் ஊண்டினான். எந்த செடியின் சத்தை எடுத்து அதன் வழி முழுமையான வித்தானதோ அதன் வித்தின் தன்மை கொண்டு தன் இனத்தை வளர்க்கின்றது. அதே போல நமது உயிர் ஒரு வித்து அதன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடலில் தான் ஒளி என்ற நிலைகளில்
ஒரு பொருளை உணவாக உட்கொண்டால் உணர்வின் தன்மை அணு ஆனால் அதை அறிந்து அதன் வழி தன்னை அந்த உணர்வை தன்னை பாதுகாத்துக் கொள்ள பாதுகாப்பான உணர்வை தேடுகின்றது. இப்படி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வுகளை மாற்றி மாற்றி இன்று பல கோடி சரீரங்களை கண்டு ஒவ்வொரு உடலையும் தான் பாதுகாக்க மற்றொன்றை துன்புறுத்தே உணவாக உட்கொள்வதும், துன்புறுத்தும் போது அந்த உயிர் இதை அதன் வலிமை பெறும்போது அதன் உயிர் இங்கே வந்து இதை போல வலிமை பெற்று இப்படி பல கோடி சரீரங்களை நமது உயிர் உருவாக்கி பலவற்றையும் நீக்கி பலவற்றீமைகளை நீக்கிடும் இந்த உண்மையான உடலை நமக்குள் உருவாக்கி இருக்கிறது. ஆகவே சூரியனால் அது வெளிப்படும் உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போதுதான் அது சந்தர்ப்பத்தில் உருமாற்றங்கள் ஆகின்றது. உதாரணமாக இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஒரு வேப்ப மரத்திலிருந்து வரும் சத்தினை அதில் விளைந்த வித்து நிலத்தில் ஊன்றினால் அந்த காய் செடியின் சத்தை நுகர்ந்து அந்த வேப்ப மரமாக மீண்டும் விளைகின்றது. ஆனால் அந்த வேப்ப மரத்திலிருந்து வரும் சத்தினை சூரியன் கவர்ந்து கொண்டால் அதை போல என வித்துகளுக்கு உணவு கொடுத்து அதை வளர்க்க செய்கின்றது. ஆனால் அதே போல ரோஜா பூவும் இதை போன்றுதான் செயல்படுத்துகின்றது. இதை போல ஒரு விஷ செடியின் சத்தும் இதை போன்றுதான் தன் இனத்தை விருத்தி செய்கின்றது. ஆனாலும் அதனதனை பணத்தை இனத்தை காக்க அதன் உணர்வின் வலுகொண்டு மற்றொரு உணர்வின் தன்மை தனக்குள் வராது தடுத்து நிறுத்துகின்றது. ஆகவே இதை போல அது வளர்ந்து வந்தாலும் சூரியனால் கவரப்பட்டு அலைகளாக மாறுகின்றது. இன்று வேப்ப மரத்தின் கசப்பான உணர்வு உந்து வீசிக்கொண்டது. இப்ப நாம் கசப்பை நுகர்ந்தால் என்ன செய்கின்றது? உள்ளுக்கு போது ஓ என்று வாங்கி வருகின்றது. ரோஜாப்பின் மனத்தை நாம் நுகர்ந்தால் ஆஹாஹா என்று நம்மளுக்கு அந்த மகிழை செய்கின்றது. அதான் ரிக் உடல் அமைப்பு, சாம இசை. வேப்ப மரத்தின் மனத்தை நாம் நுகர்ந்தால் அந்த வாசனை கொண்டு நம்மை இயக்குகின்றது. அதே சமயத்தில் ரோஜாப்பின் மனத்தை நாம் நுகர்ந்தால் ரோஜாப்பி செடி ரிக், அதனுடைய மனம் சாம இசை. ஆகவே நாம் ரோஜாப்பு மனத்தை நுகர்ந்தால் நினைச்சு ஆஹாஹா, அப்ப ஆனந்த உணர்ச்சியின் தன்மை வெளிப்படுகின்றது. இங்கே வேப்ப மரத்தின் உணர்வை நுகர்ந்தால் ஓய் வெளித்தள்ளும் உணர்வுகள் வருகின்றது. இதெல்லாம் வேதங்களின் மூலங்களில் எவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார். ஒரு விஷச்செடியின் சத்தை நாம் நுகர்ந்தால் நுகர்ந்த பின் மேலெல்லாம் அரிப்பேடுகள் அரிக்கிறது என்று இந்த உணர்வின் உணர்வு கொண்டு அதற்கு தக்க நம் எண்ணம், சொல், செயல் எல்லாமே அமைகின்றது. ஆகவே இதை போல உயிரணுக்கள் நுகர்ந்தால் இந்த உணர்வின் சக்தி அறிய முடிகின்றது. ஆனால் உணர்வு கொண்ட தாவர எண்ணங்கள் பறந்து செல்லப்படும். இதை கண்ட பின் ரோஜாப்பு மனம் இதனுடைய உந்து விஷயால் நகர்ந்து ஓடுது. ஓடுபாதையில் ஒரு விஷச்செடியின் மேல் மோதினால் நாம் எப்படி கிருகிருன்னு சுத்து. நாம் விஷத்தை சாப்பிட்டால் என்ன செய்வோம்? தலையை சுத்தி கீழே உலக ஆரம்பிச்சோம். நாம் நல்லாதான் இருக்கிறோம், வலுவாதான் இருக்கிறோம். கொஞ்சோண்டு விஷத்தை சாப்பிட்டாலும் என்ன செய்யறோம்? இந்த உலகமே சுத்துற மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதே போல அந்த விஷச்செடியின் சத்து ரோஜாப்பு நிலைகள் மோதும் போது இந்த உணர்வுகள் வேகமாக நறுமணங்கள் சுத்தத் தொடங்கி விடுகின்றது. சுற்றிய பின் இந்த வேம்பின் உந்து விசையை கண்டு நகர்ந்து ஓடிய இந்த நிலைகள் இது சுழல ஆரம்பித்து அதை இழுத்து விடுகின்றது. ஃபேன் சுத்த ஆரம்பித்தால் அந்த பக்கம் இருக்கும் காத்தை இழுத்து இந்த பக்கம் காத்தாக கொடுக்கின்றது. இதை போன்றுதான் இந்த ரோஜாப்பு விஷச்செடியின் தன்மை மோதிய பின் கிருகிருன்னு சுத்துவதும் இந்த வேம்பின் உணர்வை தனக்குள் கலந்து கொள்வதும். இந்த மூன்றில் ரோஜாப்பின் உணர்வுகள் 100%, ரோஜாப்பின் உணர்வின் மனங்கள் 10%, விஷச்செடியின் தன்மைகள் 3%. மூன்றும் ஒன்றோடு ஒன்று மோதிவிட்டால் இதற்கு பேர் அதர்வன. சுத்தும் போது மூன்றும் ஒன்றாகிடும். அப்ப மூன்றும் ஒன்றான பின் இதற்கு பேர் அதர்வன. ஆக அதனதன் குணங்களை இழந்து விடுகின்றது. பின் ஒன்றாக ஆகப்படும் போது சுவை மாறுகின்றது, குணங்கள் மாறுகின்றது, உணர்ச்சிகள் மாறுகின்றது. இப்படி ஒன்றான பின் மோதலில் ஆவின் தன்மை மேலே செல்லுகின்றது. இணைந்து கொண்ட உணர்வுகள் எடை கூடும் போது புவியின் ஈர்ப்புக்குள் வந்து விடுகின்றது, பூமியில் படுகின்றது. இந்த பூமியில் பட்ட பின் அதே சமயத்தில் இந்த 27 நட்சத்திரங்களில்
ஒன்றோடு ஒன்று மோதப்படும்போது மின் கதிர்களாக மாறுகின்றது. மின் கதிர்களாக வாழப்போகும்போது வெள்ளிக்கோள் என்ன செய்யும், இந்த வெள்ளியின் தன்மையை எடுத்துக்கொண்டது ஒளிக்கற்றைகள். அதே சமயத்தில் கேது இந்த விஷத்தின் தன்மையை எடுத்துக்கொள்ளுகின்றது. அதே சமயத்தில் ராகு இணைந்த உணர்வை எடுத்துக்கொள்ளுகின்றது. இதுல வரும் சப்தத்தை செவ்வாய்க்கோள் எடுத்துக்கொள்ளுகின்றது. இதுல பிரிந்த ஆவின் தன்மையை சனிக்கோள் எடுத்துக்கொள்ளுகின்றது. இதே போல 27 நட்சத்திரத்தின் உணர்வை ஒன்றாக அடக்கி வியாழன் கோள் எடுத்துக்கொள்ளுகின்றது. ஆகவே இதனையுமே இதில் வரக்கூடிய உபகோள்கள் 27 நட்சத்திரத்தின் உணர்வு அதில் எல்லாம் அந்த வியாழன் சத்தை எடுத்துக்கொள்ளுகின்றது. இது இணைப்பு பாலமாக சேர்த்து அந்த வியாழனுக்கு கலவை கொண்ட உணர்வின் தன்மை வளர்க்கும் தன்மையும் அது சுழற்சியின் தன்மை பெறுகின்றது. இதை போல அந்த எதிர்நிலையான நட்சத்திரங்கள் உணர்வுகள் பொறிகள் ஒன்றோடு ஒன்று கலந்துதான் வியாழன் கோள் கலந்து அதில் எதை கலைகளாக நினைக்கின்றதோ அதற்கு தகுந்த உணர்வும் உணர்ச்சிகள் மாறிக்கொண்ட நிலைகள் வருகின்றன. ஆகவே இந்த மாற்றங்களை இணைத்து செயல்படுவதற்கு வியாழன் கோளை குருவாக இருக்கின்றது. இதே போல நமது உயிரும் குருவாக இருக்கின்றது. நாம் நல்லதோடு இணைக்க போகும்போது பிரிதொரு வருவன் இணைய தீமையின் உணர்வை நுகர்ந்தான் நமக்குள் இருக்கும் நல்லதையும் அவன் செய்யும் தீமையை இணைக்கப்படும் போது அவன் தீமையின் உணர்வுகள் அதிகமானால் தீமையின் உணர்ச்சியின் அணுக்களை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது. ஆக நல்ல அணுக்கள் அடைகின்றது. இப்ப இதே போல இயற்கையின் தன்மைகள் கலந்து கொண்ட உணர்வுகள் நாம் பூமியிலே பழந்து கொண்ட பின் இதே போல மின்னல்கள் ஒன்றோடொன்று தாக்கப்படும்போது அந்த ஒளிக்கற்றையின் தன்மைகள் இதுல எதிர்நிலையான நிலைகள் மோதிய பின் ஒரு இயக்கத் தொடங்குகின்றது. அப்படி எதிர்நிலையான நிலைகள் இயக்கத் தொடங்கும் போது இப்போ வேப்ப மரத்தின் 100% என்றால் அந்த 100% வகையை அதை எடுத்துக்கொள்கின்றது. 10% ரோஜாப்பு என்றால் அந்த உணர்வின் தன்மை எடுத்து அதை இணைத்து கலக்கின்றது. 3% விஷத்தன்மை என்றால் மூன்றும் கலந்து ஒன்றாக தனக்கு கவர்ந்து ஒரு புதுவிதமான உருத்தன்மை கருவடைகின்றது. அந்த கருத்தன்மை தான் கருவேப்பிலையாக மாறுகின்றது. யஜூர் வித்து மீண்டும் சாம எதன் உணர்வு கொண்டதோ அதன் மனத்தில் நுகர்ந்து அதன் வழி அந்த உணர்வும் உணர்ச்சிகளும் தாவர இனங்களின் ரூபங்களும் உருவாகிறது என்ற நிலையில் வேதங்கள் இப்படி ரிக் சாம அகர்வன யஜூர் மீண்டும் சாமன் இது மூலக்கூறாக வைத்து பிடித்து எப்படி உணர்வுகள் மாறுகிறது என்றும் 4 மறைக்குள் உலகம் மாறுகிறது என்றும் எதன் அளவுகோல் எதை இணைக்கின்றதோ அதன் உணர்வுகள் உணர்ச்சிகள் மாறுகிறது என்றும் அதில் விளைந்த வித்துகள் எப்படி உருவாகிறது என்ற நிலையும் தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திர நிலை.